கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் 128:6, நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் என்று. அப்போ இந்த வார்த்தை ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் ஆண்டவர் பேசுகிற, இடைபடுகிற ஒரு நல்ல வார்த்தையாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த வார்த்தையை நான் தியானிக்கிற போது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகல மக்களுக்கும் கர்த்தர் சொல்லுகிற தீர்க்கமான ஒரு நல்ல செய்தி என்னென்னா, இன்றைக்கு நீ காண்கின்ற, இன்றைக்கு எந்த குறிப்பிட்ட பிரச்சனைகளில் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியாதபடி விடுவிப்பார் யாரும் இல்லை என்று சொல்லி புலம்புகிற ஒரு நிலை இருக்கலாம். எல்லாமே தலைக்கு மேலே போய்விட்டது, எல்லாமே கை நழுவி விட்டது என்று சொல்லுகிற ஒரு நிலையை கூட ஒரு சிலர் இருக்கலாம். இப்படி பல்வேறு விதங்களிலே நீங்கள் நினைத்ததுக்கு எதிர்மறையாகவே பல காரியங்கள் நடக்கிறதையும் பார்க்கிற போது, எப்படி இனி வரக்கூடியதான நாட்களிலே நான் வாழ்வேன், என் குடும்பம் வாழும், என் கையில் கொடுக்கப்பட்ட வேலைகள், தொழில் பொறுப்புகள், ஊழியங்கள் என்று ஒவ்வொரு காரியங்களிலும் நான் எப்படி ஜெயம் எடுப்பேன் என்று சொல்லி ஒரு சோகமான ஒரு மனநிலையில் இருக்கிற உங்களோடு தான் ஆண்டவர் பேசுகிறார். அருமையான இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவ ஜனமே, கர்த்தர் சொல்லுகிறார், இது முடிவு அல்ல, இது ஒரு நிரந்தரமான காரியம் அல்ல, இது எந்த விதத்திலும் உன்னை அழிவுக்கு நேராக நடத்தாது, மாறாக கர்த்தருடைய வார்த்தை ஜெயிக்கும். அன்றைக்கு மோசேனுடைய கைகள் மூலமாகவும் சர்ப்பம், அவன் கையில் கொடுக்கப்பட்ட கோலின் மூலமாகவும் சர்ப்பம் வந்தது. மந்திரவாதிகளும் அப்படி செய்தார்கள். ஆனால் என்ன நடந்தது என்றால், ஒரு சில நிமிடங்களில் மந்திரவாதிகள் மூலமாக வந்த அந்த சர்ப்பம், அந்த பாம்பு என்னாச்சுன்னா, மோசேனுடைய கையில் கொடுக்கப்பட்ட அந்த கோலின் மூலமாக வந்த சர்ப்பம் விழுங்கி விட்டது. அப்போ சத்துருவின் அந்த இடத்துல தோற்று போனான். ஒரு விதத்தில் மோசே அதை பார்க்கிற போது, மந்திரவாதிகள் மூலமாக நடந்த காரியத்தை பார்க்கிற போது அவனுக்கும் ஒரு ஆச்சரியம், என்னடா அது, என்னையும் கர்த்தர் அழைச்சார், ஏன் மூலமாக இந்த காரியம் நடக்குது, ஆனால் மந்திரவாதிகள் அவங்க மூலமாக இந்த காரியம் நடக்கிறது என்று கூட ஒரு நிமிஷமாவது அவன் ஒரு விதமான கேள்வியோடு இருந்திருக்கக்கூடும். ஆனால் ஒரு சில நிமிஷங்களிலே காரியங்கள் தலைகீழாக மாறுகிறது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவஜனமே, இன்றைக்கு நீங்கள் காண்கிற இந்த பிரச்சனை சீக்கிரத்தில் தலைகீழாக மாறும். நீங்கள் எந்த விதத்திலும் தோற்று போகவே மாட்டீங்க. உங்களுக்கு தோல்வி கிடையவே கிடையாது. எப்பொழுதுமே தேவ பிள்ளைகளாகிய நாம் பூமியை சுதந்திரிக்கிறவர்கள், முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவர்கள். ஆகவே எந்த விதத்திலும் இந்த பிரச்சனை நிஜமாகவே ஒரு அதிகாலை நேரத்தில் இருக்கிற பனி சூரியன் வந்தபோது அது காணாமல் போவது போல இந்த பிரச்சனை நீதியின் சூரியனாம் இயேசு கிறிஸ்து உங்கள் மேல் உதிக்க 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 அவருடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் அப்படிப்பட்ட பனி போல் இருக்கக்கூடியதான பிரச்சனைகள் எல்லாம் விலகி போகும். நீங்கள் தெளிவாக நீங்கள் விடுதலை அடைவீர்கள். உங்கள் வாழ்வில் இருக்கிற இன்றைக்கு இருக்கிற குழப்பங்கள் மாறும், கண்ணீர் மாறும், பயங்கள் மாறும், எதிர்காலத்தை குறித்தான கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும். எந்த விதத்திலும் கைவிடப்பட்டீர்கள் என்ற வார்த்தை உங்கள் வாழ்வில் இடம் பெறாது. கர்த்தர் நீதியின் வலதுகரத்தினால் உங்களை தூக்குவார், தாங்குவார். எந்த விதத்திலும் நீங்கள் தப்புவிக்கப்படுவீர்கள். அதிவிரைவில் கர்த்தரால் வந்த ஒரு ஜெயத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். நம்பிக்கையோடு காத்திருங்கள். வெற்றி உங்களுக்கு சொந்தமானது. பரலோக பிதாவே, ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த நல் வார்த்தைக்காக நன்றி. எங்களுக்கு கர்த்தாவே, ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் கர்த்தாவே, பிள்ளைகளின் பிள்ளைகளையும் ஆமாண்டு இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானத்தை காணும்படியான ஒரு பாக்கியம் எங்கள் வாழ்வில் தந்ததுக்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் வெற்றி மேல் வெற்றி அடைந்து விடுதலை வாழ்வார்களாக, சமாதான சந்தோஷம் பெருகுவதாக என்று சொல்லி மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் வெற்றி நாளாக அமையட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.